ஹாய்டா, நான் தான் நோவா பேசுகிறேன். ரொம்ப நாட்கள் கழித்து வீடியோ போடுகிறேன். அதுவும் வந்து ஒரு டாபிக் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணணும்னு சொன்னேன்ல, முழுசாலாம் ரிசர்ச் பண்ணல. பட் ஸ்டில் அதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. அதனால் வந்து அந்த டாபிக் பற்றி பேசுகிறேன். நியூ ஜென்ஸ் இருக்காங்களே அவங்கள பற்றி தான். ஏன்னா வந்து நான் 2023 அந்தமாரி டைம்லலாம் வந்து நியூ ஜென்ஸ் வந்து ரொம்ப ஹைப்பில் இருந்துச்சு. அப்புறம் 2024 வந்து ஹைப்பில் இருக்கும்போதே ஒரு பெரிய கான்ட்ரவர்சியில் மாட்டி இப்போ நியூ ஜீன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து ரீசெண்டாக கேப்பாக பார்க்குறவங்களுக்குலாம் வந்து நியூ ஜீன்ஸ்னால் வந்து அவ்வளோ தெரிய மாட்டுது. ஏன்னா அவங்களோட சாங்ஸும் குறைஞ்சி போச்சு. இப்போ அவள் எந்த சாங்ஸும் ரிலீஸ் பண்ணுறதாகவும் இல்லை. ரொம்ப வந்து கம்பெனிலேருந்து சாங் ரிலீஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க நிறைய கான்ட்ரவர்சிலாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க. அதனாலேயும் இருக்கலாம். ஆனால் அந்த ஸ்டோரி கேட்கும்போது, அதாவது அந்த 2023 அந்த விஷயம்லாம் நடக்கும்போது, என்னது இது டீசெண்டாக தானே போயிட்டு இருந்துச்சு இந்த குரூப்பு, திடீர்னு ஏன் வந்து ஒரு கான்ட்ரவர்சியில் இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் வந்து இந்த பேண்ட் இன்வால்வ் ஆகாமல் இருந்திருந்தாலே, அந்த கான்ட்ரவர்சியில் இன்வால்வ் ஆகாமல் இருந்திருந்தாலே கண்டினியூஸாக கம்பேக் வந்திருக்கும். நிறையா வந்து இப்போ ப்ரொமோஷன் வீடியோ இருக்கும், என் பிராண்ட் வீடியோ நிறையா வந்திருக்கும். ஆனால் இப்போ இவங்களும் இன்வால்வ் ஆனதுனால இவங்களோட ஃப்யூச்சர் எல்லாம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அந்த நிறைய பேருக்கு அதை பற்றிலாம் தெரியாது. நியூ ஜெயின்ஸ்க்கு என்ன ஆச்சு, ஏன் இப்போ வந்து அவ்வளோவா வீடியோஸ் வரதில்லை, மியூசிக் வீடியோஸ் வரதில்லை, எம்பிலாம் ஏன் ரிலீஸ் ஆகுறதில்ல அப்படிலாம் தெரியாதுல்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நியூ ஜெயின்ஸ் எப்படி வந்து டவுன் ஆச்சு அதை பற்றி தான் ஃபுல் ஸ்டோரி வந்து சொல்ல போகிறேன். அட் த சேம் டைம் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து அகெயின் வந்து நியூ ஜெயின்ஸ் மெம்பர்லாம் திருப்பி வந்துட்டாங்க ரிட்டனு. பட் ஸ்டில் வந்து சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகலை. எம்பிலாம் அவ்வளோவா வந்து ஏதோ ஹிட் அடிக்கிற மாதிரி தெரில. ஈவன் ஃபேன்ஸுமே நிறைய பேர் அவங்களுக்கு ஹேட்டர்ஸாக மாறிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. திருப்பியும் நியூ ஜீன்ஸ் வந்து டாப்பில் வந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நியூ ஜீன்ஸ் பற்றி நான் சொல்லிடுறேன். நியூ ஜீன்ஸில் எத்தனை பேர் இருப்பாங்க என்னன்ட்டு. ஆக்சுவலாக நியூ ஜீன்ஸுன்றது ஒரு அமெரிக்கன் கைண்ட் ஆஃப் ஒரு பேண்டை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்தது. ஆனால் அவங்க இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததுன்றதை அக்செப்ட் பண்ணிக்கல, அது ஒரு விஷயம். அந்த ஒரு 90s பேண்ட் இருக்கும், ஒரு கேர்ள் குரூப். அந்த கேர்ள் குரூப்பை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து நியூ ஜீன்ஸே எடுத்தது. ஆனால் வந்து அதை எந்த ஒரு பிளேஸ்லேயும் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்டர்வியூலையுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க, இந்தமாரி நியூ ஜீன்ஸ் வந்து இவங்களை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கவே மாட்டாங்க. கைண்ட் ஆஃப் காப்பி தான் இது. பட் ஸ்டில் அவங்க அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த நியூ ஜீன்ஸில் வந்து ஒரு 5 மெம்பர் இருப்பாங்க. ஹானி, அப்புறம் ஹைரேன், மிஞ்சி, ஹையன், டேனியல்னு வந்து 5 பேர் இருப்பாங்க. இதில் வந்து சில பேர்லாம் வந்து ஒரு 1-2 பேர் ஆஸ்திரேலியனாக இருப்பாங்க. மிச்சம் எல்லாம் ஒரு 3 பேர்கிட்ட வந்து சவுத் கொரியா தான். இதில் வந்து இருக்கிறதுலே வந்து ஓல்டஸ்ட் மெம்பர்ஸ் வந்து 2 பேர் தான். மிஞ்சி அவங்க வந்து 7th மே 2024 பிறந்திருப்பாங்க. அப்புறம் ஹானி அவங்களும் வந்து 6th அக்டோபர் 2024 பிறந்திருப்பாங்க. இவங்க மட்டும் தான் இப்போதைக்கு வந்து அடல்ட் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டேனியல் அவங்க வந்து 2005 ஏப்ரல் மாதம் 11th பிறந்திருக்காங்க. அண்டு ஹேரின் வந்து மே மாதம் 2006-15 பிறந்திருக்காங்க. ஒன்லி லைக் எங்கர் வந்து யாருன்னா ஹையின் தான். அவங்க வந்து இன்னுமே வந்து அடல்ட் ஆகலை. 2008-04 21 அன்றைக்கி பிறந்திருக்காங்க. இதில் என்ன ப்ராப்ளம்னா வந்து இவங்க யாருக்குமே வந்து அந்த கான்ட்ரவர்சி நடக்கும்போது அடல்ட்டே ஆகலை. ஒன்லி ஹானியும் அதுக்கப்புறம் மிஞ்சியும் மட்டும்தான் வந்து ஏதோ 18 இயர்ஸோ ஏதோ 18 இயர்ஸ் நினைக்கிறேன் அப்போ அந்த ப்ராப்ளம் நடக்கும்போது. இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 2022 போல் வந்து டெபியூட் பண்ண வைக்கிறாங்க. டெபியூட் பண்ண வைக்கும் போது யார் வந்து சிஓ இருந்தாங்கன்னா இன் ஹீ ஜின்னு ஒருத்தவங்க. இந்த நேம் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான நேம். ஏன்னா வந்து இவங்க தான் வந்து பிக்கிட் பேங்க் பேடின்னு இருப்பாங்கள்ல, கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து அவங்க தான் வந்து பிகிட் சிஓவாக இருந்தாங்க ஸ்டார்டிங்கில் பிடிஎஸ் வரும்போது. அவங்க கூடயும் இவங்களுக்கும் நிறைய கான்ட்ரவர்சிலாம் போயிருந்துச்சு. இன்ஃபேக்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா இவங்க 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் போல் அதை வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க வெளியில் வந்து. இதில் வந்து தேவையில்லாமல் பிடிஎஸ்ஸையும் நியூ ஜீன்ஸையும் வந்து கம்பேர் பண்ணி விளாண்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கான்ட்ரவர்சி போச்சு. அதுவும் 2024 தான் போச்சு. இந்த ஹிஐஜின் என்ன பண்ணாங்கன்னா அவங்க கம்பெனி, அதாவது அவங்க சிஓவாக இருக்காங்க அடார்னோ கம்பெனி. அந்த கம்பெனிக்குள்ளே தான் வந்து இப்போ நியூ ஜீன்ஸ்லாம் இருக்குது. அந்த கம்பெனியை வந்து ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு 20% ஷேர் இருக்குது. இந்த 20% ஷேரு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 80% ஷேர் வந்து ஹைப் லேபிள் கிட்ட இருக்குது. வந்து ஆல்ரெடி சிஓவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த மியூசிக் வேறு, அதாவது எம்பி இந்த நியூ ஜீன்ஸ்க்கு ரிலீஸ் ஆகிற எல்லா எம்பிலையுமே இவங்களோட நேம் வந்து கிரெடிட்ஸில் இருக்கும். ப்ரொடியூசரு அந்தமாரி சொல்லிட்டு கிரெடிட்ஸில் கீழே இன்வால்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஷேரு 80% ஹைப்புக்கு இருக்குல்ல, அது யாருக்கும் தெரியாமல் இந்த கம்பெனிக்குள்ளேயே ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்தமாரி வந்து ஷேரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக விற்று மொத்தமாக விற்றுட்டோன்னா அதுக்கப்புறம் வந்து ஹைப் கிட்டேருந்து ஈஸியாக அந்த 80% ஷேரை பிரிச்சிடலாம்ல. எடுத்ததுக்கப்புறம் மொத்தமாக இந்த கம்பெனி, அந்த அடோர்ன்ற கம்பெனி
உடனே இண்டிபெண்டன்ட் கம்பெனி ஆகிடும், ஹைப் லேபிளுக்குள்ளே வராது. அந்த பிளான் பண்ணி இவங்க பண்ணியிருக்காங்க. எப்படி விற்றுருக்காங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைக் 10% இவங்களோட ஷேர் அதிகமாக இருக்கணும். மற்ற இப்போ விற்கிற கம்பெனிக்கிட்ட விற்கிற பர்சன் கிட்டலாம் வந்து ஷேர் 10%, 5% அப்படி கொடுக்கும்போது இவங்களோட ஷேர் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இவங்க ஏதாவது டிசிஷன் எடுத்தால் யாராலையும் வந்து நோ சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு தானே ஷேர் அதிகமாக இருக்குது. அதை பிளான் பண்ணி இவங்க வந்து உள்ளேயே ட்ரேட் மார்க்கெட்டே நடந்திருக்கு. இந்த விஷயம் வந்து பிகிட் தெரிஞ்சிச்சு. அதாவது பிகிட்ற ஹைப் லேபிளுக்கு தெரிஞ்சிச்சு. ஹைப் லேபிள் தெரிஞ்சோடனே இவங்க வந்து ஹைப் லேபிள் வந்து சரி இந்தமாரி தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள உடனடியாக அவங்க பொசிஷன் அதாவது சிஇஓ பொசிஷன்லேருந்து கீழே இறக்க சொன்னாங்க. பட் வந்து மினி ஈஜின்லாம் அதை வந்து காதுலயே வாங்கிக்கல. அவங்க வந்து நீ என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இந்த ட்ரேடும் நடந்துட்டு தான் இருந்துச்சு. நடந்துட்டு இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிஇஓ பொசிஷன்லேயும் இருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து இந்த கேர்ள் குரூப் இவங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க. அது நியூ ஜீன்ஸை வந்து இவங்க தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்தமாரி நடந்துட்டுருக்கும்போது ஹைபுக்கு ஒரு கட்டத்தில் வந்து டென்ஷன் ஆரம்பிச்சு. ஏன்னா வந்து வார்னிங்கும் கொடுத்துட்டாங்க. வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் அந்த ட்ரேடை வந்து நிறுத்தவே இல்லை, நடந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து ஒரு மண்டே ஒரு ஏப்ரல் 22, 2024 வந்து நீ வந்து சிஇஓலேருந்து பொசிஷன்லேருந்து கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் வந்து அஃபிஷியலாக மூவ் பண்ணுறாங்க. மூவ் பண்ணும்போது வந்து மினி ஏஜென்ட்னு சொல்கிறாங்க. இந்தமாரி இல்லை என்னால் கீழெல்லாம் இறங்க முடியாது. அதோடு வந்து என்னோட கம்பெனி லைக் நான் உருவாக்குனது அதில் 20% தான் ஷேர் இருக்குது. அதுக்காக இன்னும் என்னோட ஷேர் அங்கே தான் இருக்குது. ஸோ என்னால் கீழெல்லாம் இறங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஹைப் லேபிள் வந்து நியூ ஜீன்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்கீங்க, ஒன்றுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து ஃபேக்ட் பார்த்திங்கன்னா வந்து ஹைப் வந்து மற்ற அதாவது டிஎக்ஸ்டி என்ஐஃபனோட ரொம்ப வந்து டெபியூட் ஆகிற ஒரு குரூப்புக்கு ஸ்பெண்ட் பண்ணது வந்து நியூ ஜீன்ஸ்க்கு மட்டும்தான். அந்த லேபிள்குள்ளேயே ஹைப் லேபிள்குள்ளேயே நிறைய கம்பெனிஸ் இருக்குது. லைக் நிறையா எப்படி சொல்கிறது, சோர்ஸ் மியூசிக்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து பிகிட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பி லிஃப்ட்னு ஒன்று இருக்குது. இந்த கம்பெனிலாம் விட்டுட்டு எப்படின்னா இவங்க கம்பெனிக்கு அதுவும் இந்த கேர்ள் குரூப்புக்காக தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 16.1 பில்லியன் வான் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது யூஎஸ் டாலர்ஸ் கன்வெர்ட் பண்ணால் 11.7 மில்லியன் டாலர்ஸ் வந்து இவங்க இதை க்ரியேட் பண்ணுறதுக்காக நியூ ஜீன்ஸை வந்து டெபியூட் பண்ணுறதுக்காகவே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் நியூ ஜீன்ஸ்க்காக ஒன்றுமே பண்ணல அப்படிலாம் சொல்லிட்டு ட்ராமா க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க மினி ஈஜின்னு. க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் பி லிஃப்ட்னு ஒரு கம்பெனி இருக்கும். அதுக்குள்ளே தான் என்ஐஃபனும் வரும் எனக்கு தெரிஞ்சு. அந்த கம்பெனியில் இருக்க ஒரு கேர்ள் குரூப் அதாவது ஹைலைட்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதுலேயுமே 5 பேர் தான் இருப்பாங்க. அதுவும் கைண்ட் ஆஃப் வந்து பா தீம் வந்து நியூ ஜீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது இன்னும் கொஞ்சம் பப்ளியான தீமில் இருக்கும். அதை வந்து உடனே மினி ஏஜென்ட்னு சொல்லிட்டாங்களா, என்னோட கேர்ள் குரூப்பை பார்த்து இவங்க காப்பி அடிக்கிறாங்க, பிலிஃப்ட் காப்பி அடிக்கிறாங்க, காப்பி அடித்து ஹைலைட்டுன்னு ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸை வந்து பிகிட்டில் எடுத்துகிட்டு வச்சது மட்டும் இல்லாமல் ஆன்லைன்லேயும் ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால அந்த ஹைலைட் அந்த குரூப்புக்கு வந்து செம்மையான ஹேட் கமெண்ட்ஸ் அதெல்லாம் வருது. இதில் என்னென்னா வந்து நியூ ஜீன்ஸை காப்பி பண்ணதும் சரி, அந்த ஹைலைட் காப்பி பண்ணதும் சரி, 2 பேருமே வந்து ஒரு 90s குரூப்பான ஒரு ஜீன்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை தான் இவங்களே காப்பி பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இவங்க வந்து என்னென்னா நியூ ஜீன்ஸை தான் காப்பி அடிக்கிறாங்க. இவங்க பண்ணுறது எல்லாமே நியூ ஜீன்ஸை காப்பி அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்க பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து இவங்க அதாவது ட்ரெஸ் கோடு எல்லாமே வந்து நியூ ஜீன்ஸை காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. உடனே வந்து அந்த ஹைலைட்டில் இருக்க மெம்பர்ஸ்க்குலாம் செம்ம ஹிட் கமெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைலைட்ஸ்லேயே வந்து சின்ன சின்ன பசங்க இருப்பாங்களே, எப்படி சொல்கிறது, மக்னி இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ரொம்ப எப்படி பேட் கமெண்ட்ஸ் அது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சு. அப்புறம் ஒரு ஏப்ரல் 25, 2024 அன்னைக்கு அதை மினி ஹீஜின் வந்து ஒரு எபிக் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, ஒரு ஐகான் ட்ரெஸ்ஸு, ஒரு க்ரீன் கலரில் ஒரு பனினா அதில் வந்து வெள்ளை கலர் ஸ்டைப் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். அது கூட வந்து ஜெயில் ட்ரெஸ்ஸு, இவங்களோட வெர்ஷன் ஆஃப் ஜெயில் ட்ரெஸ்ஸுன்னு வந்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு வந்து அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. அதில் போய் வந்து அவங்க ஃபோட்டோ சேட்லாம் வந்து காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய ஹேட் கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சுல, உடனே உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தமாரி வந்து என்னை வந்து கீழே இறக்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது என்னோட கம்பெனிலேருந்து என்னை கீழே இறக்க ட்ரை பண்ணுறாங்க. நான் வந்து ட்ரேட் மார்க்கெட்லாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து சமாளித்து பண்ணாங்க. பட் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னே ஒரு மாதிரி அழுகிற மாரி ஆக்டிங் போட்டு ஒரு மாரி வீக்காக இருக்க மாரி காட்டிட்டு வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆனால் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசினது ஃபுல்லாகவே வந்து எப்படின்னா ஹைபுக்கு எதிராக, அதாவது ஹைபு தான் வந்து தப்பு பண்ணுறாங்க, நான் கரெக்டாக தான் இருக்கேன், அந்த மாதிரி தான் பேசினாங்க. அதனாலே ஹைபுக்கு டென்ஷன் ஆகி ஹைபு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டை ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி மின்னஜின் வந்து அதான் எங்களோட அந்த அடோர் அந்த கம்பெனியை வந்து எங்களோட சம்மந்தம் எல்லாமே வந்து சேல் பண்ணுறாங்க, உள்ளேயே ட்ரேட் பண்ணுறாங்க, இதில் 80% ஷேர் எங்களுக்கு தான் இருக்குது, எங்ககிட்ட வந்து எந்த ஒரு சம்மந்தமும் வாங்காமல் எப்படி இவங்க ஷேர் பண்ணலாம், அதாவது ஸ்டாக்லாம் எப்படி இவங்க வந்து கொடுக்கலாம்,
எப்படி பார்த்தாலும் 80% ஷேர் எங்ககிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து போலீஸில் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதில் மெயினாக இருக்க இதே வந்து எப்படின்னா, இவங்க எப்படி வந்து உள்ளேயே ட்ரேட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் 80% ஷேர் என்கிட்ட தான் இருக்குது, நீங்கள் எப்படி வந்து எங்களோட பெர்மிஷன் இல்லாமல் எங்கள் கம்பெனிக்குள்ளேயே வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து போலீஸ்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கு முன்ன இதுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த மாரி சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு ஷாமன் கிட்ட கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க, ஹைவ்ல இருக்கிறது நல்லது கிடையாது. இந்தமாரி வந்து ட்ரேட் பண்ணுங்க கம்பெனிக்குள்ளேயே ட்ரேட் பண்ணி பாதி மார்க்கெட், அதாவது பாதி இதை சேல் பண்ணி விட்ருங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களோட ஷேர் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட வாய்ஸ் தான் வந்து சத்தமாக கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாமன் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் ஷாமன் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் மூவ் ஆனதுக்கப்புறம் வந்து மினி ஏஜென்ட்டோட சேட்ஸ்லாம் கொஞ்சம் லீக் ஆகுது. என்ன மாரினா வந்து அந்த ஹைப்ல வேலை செய்கிற எம்ப்ளாயீஸே இருப்பாங்கள்ல, இப்போ அடோரில் வந்து வேலை செய்கிற எம்ப்ளாயீஸே இருப்பாங்கள்ல, அவங்க கிட்டலாம் ஏதாவது மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாரி என்னது இது நியூ ஜீன்ஸில் வந்து வெயிட் போட்டுட்டே இருக்கானுங்க, இப்போ பார்க்கவும் அவ்வளோ அட்ராக்டிவாலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி நியூ ஜீன்ஸ் மெம்பரை வந்து பாடி ஷேம் பண்ணியிருக்காங்க. என்ன லெவலுக்குன்னா வந்து இஞ்சி வந்து பார்க்க, அதாவது யங்கா இருக்கும்போது தான் பார்க்க அழகா இருந்தா, இப்போ வந்து வயசாக ஆக அவளோட அழகுலாம் போகுது. அந்த மாரி அவ்வளோ டீப்பாக வந்து பெர்சன் கிட்ட டச் பண்ணியிருக்காங்க. அந்த பெர்சன் கிட்டேருந்து லீக் ஆச்சா இல்லை எப்படி லீக் ஆச்சுன்னு தெரில. ஆனால் வந்து இது ஃபுல்லாக வந்து லீக் ஆகிடுது இவங்க டெக்ஸ்ட்டெல்லாம். அதுவும் அந்த டைமில் வந்து மிஞ்சி தான் இருக்கிறது ஓல்டஸ்ட்டு. அவங்களுக்கு வந்து வெறும் 20 இயர்ஸ் தான் ஆகுது. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு அது விஷயம் போச்சா, இல்லை அவங்க இந்த கமெண்ட் படித்தாங்களா, இல்லை லீக் ஆனது தெரிஞ்சா என்னன்னு தெரில. பட் ஸ்டில் அந்த மிஞ்சின் வந்து மிஞ்சி வந்து மின் ஹைஜீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கான்ட்ரவர்சி நடந்துச்சுல நியூ ஜீன்ஸ்லையும், அதுக்கப்புறம் வந்து அந்த சிஇஓ, அப்புறம் வந்து ஹைப் ரிலேட்டட் அது கான்ட்ரவர்சி நடந்துமே ஹைப் வந்து அவங்களோட, அதாவது குரூப், அதாவது மெம்பரை வந்து நியூ ஜீன்ஸ் மெம்பர்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக வீடியோ நடிக்க விட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த சிஇஓக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா இவங்க தான் வந்து காசு வந்து கொடுக்குறாங்க, இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய விஷயம் நடக்குது. இதுக்கு நடுவில் சிஇஓ தான் ப்ராப்ளமே தவிர மெம்பர் ப்ராப்ளம் இல்லாதனால கண்டினியூஸாக சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. புது புது அந்த ஷோஸ்லாம், அவார்ட் ஷோஸ்லாம் இருக்கும்ல, அதிலலாம் போய் டான்ஸ் ஆடுறாங்க. ஈவன் புதுசாக வந்து எம்பியும் ரிலீஸ் ஆச்சு. பபிள் காம்னு ஒரு எம்பியும் ரிலீஸ் ஆச்சு. அந்த அந்த சாங்கில் வந்து ரிலீஸ் ஆனதுலேயும் வந்து கீழே வந்து அந்த ப்ரொடியூசர் இந்த இதில் மின்னி ஏஜென்ட்டு போட்டிருந்தாங்க. ஈவன் வந்து இவ்வளோ விஷயம் நடந்ததுக்கப்புறமும் வந்து அவங்களுக்கான கிரெடிட்ஸ் கொடுத்தாங்க. பட் ஸ்டில் வந்து மினி ஏஜென்ட் வந்து அடங்கலை. இந்த விஷயம்லாம் அப்போ அந்த சாங் ரிலீஸ் அதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னா வந்து May 22, 2024 அப்போ நடந்துச்சு. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது பேரலலாக வந்து வன்ஹீன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதாவது ஹைலைட் குரூப்பில் வந்து இருக்க மக்னி, அவங்களுக்கு வந்து ஹேட் கமெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு லைவ் வர அன்னைக்கு. இந்தமாரி நீ என்ன காப்பி அடிக்கிற, நீ நியூ ஜீன்ஸில் இருக்க மெம்பர் காப்பி அடிக்கிற, நீ மிஞ்சியை காப்பி அடிக்கிற, ஹானியை காப்பி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தமாரி ஹேட் கமெண்ட்ஸ்லாம் அவங்க வர லைவில் வர ஆரம்பிச்சிச்சு. எந்த அளவுக்குன்னா அந்த மெம்பரே ஒரு ஆளுக்கு அந்த லைவெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகிறாங்க. ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிறதெல்லாம் வந்து அந்த லைவ்லேயே தெரியும். இது வந்து பிஎல்எஃப் பார்த்தோன்னே அவங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா வந்து வன்ஹீலாம் வந்து எப்படி சொல்லுது, இவங்களோட கம்பேர் பண்ணும்போது, நியூ ஜீன்ஸோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அண்டர் ஏஜ். எவ்வளோ அப்போயே வந்து லைக் ஒரு 14 அந்தமாரி ஏஜ் தான் இருக்கும், 14, 15. அப்படி இருக்கும்போது ஒரு அண்டர் ஏஜ் பர்சனுக்கு வந்து ஹேட் கமெண்ட்ஸ்லாம் வந்தால் சும்மா விடுவாங்களா? அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் தானே அவங்க லேபிள் யோசிப்பாங்க. அதனால் அந்த கம்பெனி என்ன பண்ணிச்சுன்னா பிஎல்எஃப்னு டேரெக்டாக கோர்ட்டில் கேஸ் போட்டுருச்சு. இந்த மாதிரி வந்து இந்த மினி ஏஜின் வந்து நியூ ஜீன்ஸை பார்த்து தான் நாங்கள் காப்பி அடித்து வந்து ஹைலைட்டை க்ரியேட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து எங்களோட மக்னிக்கு, அப்புறம் எங்கள் மெம்பர்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப ஹேட் கமெண்ட்ஸ் வருது, எங்கள் குரூப் வந்து நேம் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு விட்டாங்க. இது கேஸ் போனோடனே வந்து 30 May 2024 ஒரு தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து அந்த கேஸ் நடக்குது. நடக்கும்போது எல்லாமே ஓகே. பட் வந்து இந்த எவிடன்ஸ்க்காகலாம் எங்களால் வந்து மினி ஏஜென்ட்டை வந்து எங்களால் கீழே தள்ள முடியாது, அவங்க பொசிஷன்லேருந்து என்னை இறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் சொல்லிடுது. இதுக்கு நெக்ஸ்ட் டேவே அந்த கோர்ட்டு விஷயம் நடந்த நெக்ஸ்ட் டேவே வந்து கேபிஎஸ் வேர்ல்டு அந்த டிவி சேனலில் டெலிகாஸ்ட் ஆகுது ஒரு வெரைட்டி ஷோ. அது அவார்ட்லாம் கொடுப்பாங்கள்ல, அவங்களோட எம்பி, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸை வச்சு அவார்ட்லாம் நிறைய கொடுப்பாங்களா, அந்த இது நடக்கும்போது நியூ ஜீன்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க அந்த பபுள் சாங்க்கு. வின் பண்ணோடனே வந்து வழக்கமாக ஒரு 5 மினிட்ஸ் கரெக்டாக பேசுவாங்க. கரெக்டாக 5 மினிட்ஸ் டைம் தருவாங்க. அந்த டைம்குள்ளே வந்து நீங்கள் உங்களோட வின்னிங் ஸ்பீச்சை கொடுங்க அப்படி சொல்லிட்டு தருவாங்களா. அந்த டைமில் வந்து டேனியலும் மிஞ்சியும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சிஇஓ இருக்காங்களா, அதான் மினி ஏஜின்னு, அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இல்லாமல் எங்களால் வந்து ஜெயிச்சிருக்க முடியாது, நீங்கள் தான் நாங்கள் ஜெயிச்சதுக்கு பெரிய ரீசன், தேங்க்யூன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து ரொம்ப
தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிஇஓ கிட்ட சொல்ல தேங்க் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இது வரைக்குமே இதுக்கப்புறமும் கூட வந்து ஹைவ் வந்து எந்த வித ஒரு வஞ்சன்ஸோ ரிவெஞ்சோ வந்து இவங்களுக்கு நியூ ஜீன்ஸுக்கு டேரெக்டாக எதுவும் பண்ணல. ஹைவ் வந்து நியூ ஜீன்ஸை வந்து நல்லா தான் ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் லைக் ஜூன் ஒரு 11 2024 டைமில் வந்து பி-லிஃப்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்தமாரி மினி ஹீஜின் மேலே லைக் இந்தமாரி வந்து இவங்களால எங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, எங்கள் குரூப் நேமே மாறுது, ஸோ அதனால் நான் கேஸ் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் சோர்ஸ் மியூசிக் லேபிளும் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அதுவும் வந்து ஹைப் லேபிள் கீழே வர்றது தான். அவங்க குரூப் நேம் கூட லைக் லெஸ்ஸர் ஃப்ரம், அவங்க பேரே வாயில் கிடையாது, நேம் லைக் லெஸ்ஸர் ஃப்ரம், அவங்க அந்த குரூப் நேமே வாயில் இது வரைக்கும் என்ன நுழைஞ்சதே கிடையாது. அந்த குரூப் வந்து அதுவும் அந்த கேர்ள் குரூப் தான். அந்த கேர்ள் குரூப்புக்கும் வந்து இவங்களால ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ் மியூசிக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதுவும் மினி ஹீஜினால தான். இந்தமாரி வந்து சோர்ஸ் மியூசிக் வந்து இந்தமாரி கேஸ் ஃபைல் பண்ணது தெரிஞ்சோடனே வந்து இவங்க சும்மா இல்லை மின்ஹி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா வந்து என் மேலே நீ கேஸ் போடுறியா, உன்னோட லேபிளே வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டீங்க உங்களோட அதாவது பேண்ட் மெம்பர்ஸை, நீ வந்து என் மேலே கேஸ் போடுறியான்னு சொல்லிட்டு ஆன்லைனில் என்ன பண்ணுறாங்க, இந்தமாரி சோர்ஸ் மியூசிக்லாம் என் மேலே வந்து கேஸ் போடுறாங்க. ஆனால் சோர்ஸ் மியூசிக்கில் வந்து எல்லாருமே வந்து அதாவது குரூப் மெம்பர்ஸ் பேண்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து நான் ஒழுங்காகவே ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அவங்க தங்க வைக்கிற பிளேஸே எப்படி இருக்கும்னா வந்து ஒரு பாலடைஞ்ச பங்களா அந்தமாரி லைக் பாலடைஞ்ச கூடோன் அந்தமாரி இடத்துல தான் தங்க வைப்பாங்க. நான் அது மட்டும் இல்லாமல் சோர்ஸ் மியூசிக்லேருந்து நான் ஒரே ஒரு மெம்பரை தான் நான் எடுத்தேன், மிஞ்சி மட்டும்தான், நான் வேறு யாருமே வந்து சோர்ஸ் மியூசிக்லேருந்து எடுக்கல, தேவையில்லாமல் எதுக்கு வந்து சோர்ஸ் மியூசிக் எங்களோட வந்து ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ் மியூசிக் பற்றி வந்து இவங்க பேட் கமெண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றாங்க. இவங்க பண்ணோடனே சோர்ஸ் மியூசிக்கும் வந்து சும்மா இல்லை, அவங்க உடனே வந்து இந்த ட்ரைனிங் வீடியோலாம் இருக்கும்ல, மெம்பர்ஸ்லாம் ட்ரைனிங் பண்ணும்போது ட்ரைனிங் டைம்ஸ் அவங்களோட 10 இயர்ஸ் ட்ரைனிங் இருந்தாங்கன்னா அந்த டைமில் வீடியோ எடுப்பாங்க. லைக் டெய்லி வந்து ஏதோ சாங்கு ஏதாவது டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் பண்ணாங்களா வீடியோ எடுப்பாங்களே, அந்த வீடியோவை வந்து லீக் பண்ணி விட்டாங்க. இந்தமாரி இவங்க டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணது, இவங்க ஃபஸ்ட்டு ட்ரெயினிங் அந்த எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ரிலீஸ் பண்ணி விடும்போது பார்த்தா நியூ ஜீன்ஸில் இருக்க முக்கால்வாசி மெம்பர் அதில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ ஜீன்ஸில் இருக்கிறதோட எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸும் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் இருந்திருக்காங்க எல்லா மெம்பர்ஸும். அவங்கக்கிட்டேருந்து அதுக்கப்புறம் ஆர்டர் வாங்கி நியூ ஜீன்ஸ் நேம் வச்சு அதில் பேலன்ஸ் இருக்க மெம்பர்லாம் கழட்டி விட்டு நியூ ஜீன்ஸ்னு ஆரம்பிச்சிருக்காங்க போல். இவங்க வந்து இந்தமாரி ஃபால்ஸாக வந்து இல்லை நியூ ஜீன்ஸ் வந்து இதனால தான் க்ரியேட் ஆச்சு, ஒரு மெம்பர் தான் அவங்கக்கிட்டேருந்து கடன் வாங்கினேன், அந்த மாதிரிலாம் பொய்யான விஷயம் சொல்லியிருக்காங்களா, அதுக்காகவே வந்து கேஸ் போட்டாங்க சோர்ஸ் மியூசிக்லேருந்து. இந்த மாதிரி பண்ணோடனே வந்து கண்டினியூஸாக கொரியன் நெட்டிசன்லாம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, கொரியன் நெட்டிசன் மட்டும் இல்லை ஃபுல்லாக ஆல் ஓவர் லைக் கேபாப் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களே, அந்த கேபாப் சிட்டிசன் எல்லாமே வந்து எப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்தமாரி வந்து இந்த மினி ஹீஜினுக்கு வேறு வேலை இல்லையா, ஏன் எதுக்கு இந்தமாரி கான்ட்ரவர்சி ப்ராப்ளம்லாம் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ இவங்களால நியூ ஜீன்ஸ் பாதிக்கப்படுறாங்க, அது மட்டும் இல்லாமல் 2 குரூப் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து மினி ஹீஜின் மேலே செம கேஸுன்றதோட நிறைய பேர் நிறைய லேபிள் கேஸ் போட்டிருந்தாலும் பப்ளிக் ஹேட் கமெண்ட்ஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. இது தெரிஞ்சோடனே இந்த நியூ ஜீன்ஸில் வந்து டேனியல் ஒரு கேர்ள், அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சுன்னா ஜூலை 31 வந்து இந்தமாரி ஒரு லெட்டர் கையால் எழுதின லெட்டர், இந்தமாரி நீங்கள் வந்து பெஸ்ட்டு, நீங்கள் வந்து ஒரு வாரியர், நீங்கள் தான் எங்களுக்கு மதர் அப்படிலாம் சொல்லிட்டு உருகி ஒரு லெட்டர் மாதிரி எழுதி மினி ஹீஜினுக்கு வந்து கொடுத்துருக்கு போல். அந்த இதை வந்து லெட்டரை வந்து மினி ஹீஜின் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போட்டு விட்டு கீழே வந்து இந்தமாரி ப்ரௌட் ஆஃப் பீயிங் மதர் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்ருக்காங்க போல். இதுக்கப்புறம் வந்து இந்த விஷயத்தினால டேனியலுக்கும் ஹேட் கமெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிச்சு அந்த பொண்ணுக்கும். ஏன்னா இந்த பொண்ணு வந்து இவ்வளோ விஷயம் நடக்குது எல்லாம் அந்த பொண்ணுக்கும் தெரியும். பட் ஸ்டில் வந்து அந்த பொண்ணு வந்து மினி மேலேயே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால எல்லாம் வந்து டேனியலை வந்து என்னப்பா எதுக்கு நீ அவங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற, உன்னோட மெம்பரை வந்து அவங்க பாடி ஷேம் பண்ணியிருக்காங்க, புலி பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து அவங்க பண்ணுறது அவங்க வேலை தான், அவங்க சிஓ இருக்கிறதுனால அவங்க வேலையை பார்க்குறாங்க, உனக்கு மேனேஜர் இருக்கிறதுனால வேலையை பார்க்குறாங்க, அதை தவிர்த்து அவங்க வந்து உனக்கு மதராகவும் எதுவும் பண்ணல, எதுவாகவும் எதுவும் பண்ணல, நீங்கள் எதுக்கு வந்து அவங்களுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற, அவங்க பிஓ, அவங்களால தான் இப்போ உங்களோட பேண்டே இவ்வளோ இப்போ நேம் கெடுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் கொரியன் நெட்டிசனும் வந்து இந்தமாரி போட ஆரம்பிச்சது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி ஹேஷ்டேக் மாதிரி ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. இந்தமாரி டேனியல் வந்து கிளிங்கின்னு சொல்லிட்டு இந்தமாரி மினி ஹீஜி மேலே டேனியல் ரொம்ப கிளிங்கியாக இருக்காங்க, அதாவது ஹேங் ஆகிட்டே இருக்காங்க மினி ஹீஜி மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஹேஷ்டேக்காக ட்ரெண்ட் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஆகஸ்ட் 27, 2024 டைமில் வந்து அடோர்லேருந்து அவங்களே வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க மினி ஹிஜினி. அது என்ன விஷயம்னு தெரில. மேபி வந்து இதுக்கு மேலே இந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போனால் இன்னமும் வந்து கான்ட்ரவர்சி ஆகலாம் அப்படின்னு வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக பண்ணாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அவங்க வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. சிஇஓ பொசிஷன்லேருந்து ரிசைன் பண்ணதுக்கப்புறம் வந்து ஹைப் வந்து வேறு பொசிஷனுக்கு வந்து நீங்கள் ப்ரொடியூசராகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் ஸ்டில் இல்லை, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேலுக்கு நான் வந்து அடோர்க்காக எதுவும் பண்ண மாட்டேன், நான் ஹைப் ரிலேட்டடாக எந்த இதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சொல்லிட்டு மொத்தமாக ரிசைன் ஆகிட்டு ஓடிட்டாங்க. அந்த ரிசைன் ஆகி போனோடனே நியூவாக வந்து சிஇஓ வந்து கிம் ஜூ யாங்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை வந்து அசைன் பண்ணுறாங்க. அவங்க தான் நியூ சிஇஓ இதுக்கு அடோருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க தான் வந்து இதுக்கு மேனேஜராக இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டாங்க, லைக் நியூ ஜீன்ஸ்க்கு. அவங்க ஆல்ரெடி வந்து ஹைபில் வந்து ஹெச்ஆர் சீஃபாக இருந்தாங்க, லைக் சீஃப் ஹெச்ஆராக இருந்தாங்க ஹைபுக்கு. அவங்கள வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க லைக் அடோருக்கு. இந்த விஷயம் வந்து நியூ ஜீன்ஸ்க்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து மினி ஜீன் தானே அம்மா அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு வந்து நியூ சிஇஓ இனிமேலுக்கு வந்து மினி ஜீன் வந்து ஹைபுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, நம்ம பேண்டுக்கும் அவங்களுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே நியூ ஜீன்ஸால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இந்த தருணம் வரைக்குமே வந்து ஹைப் வந்து ஃபுல்லாக வந்து நியூ ஜீன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ப்ரொமோஷன் நடந்துச்சு. அப்புறம் வந்து ஈவன் வந்து கொரியன் ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்தால் அவங்களோட ஃபோட்டோஸ் தான் வந்து பேனரில் ஒட்டி வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காஸ்மெட்டிக்ஸு எந்த இடத்துல பார்த்தாலும் அவங்களோட ஃபேஸ் இருக்கும், நியூ ஜீன்ஸோட ஃபேஸு. அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருந்தாங்க. பட் வந்து ஒரு நாள் லைவ் ஸ்ட்ரீம் போனாங்க. அதாவது செப்டம்பர் 11, 2024 அன்றைக்கி வந்து லைவ் ஸ்ட்ரீமிங் போனாங்க. அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்கில் எல்லாருமே வந்து பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, என்னமோ ஃபியூனருக்கு உட்காருவாங்களே, ஃபியூனரலுக்கு உட்கார்ற மாதிரி எல்லாருமே பிளாக் ட்ரெஸ் தான் போட்டு உட்காந்துட்டு இந்தமாரி மினி ஜியோட புகழ்லாம் பாடுறாங்க. இந்தமாரி மினி ஜி வந்து யாராலையும் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஒரு எங்களுக்கு கிடச்ச ஒரு ஏதோ ஒரு கிஃப்ட்டு மாதிரியோ அந்தமாரி வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்குனா வந்து இப்போ மினி ஜி இல்லைன்னா அவங்களால எந்த சாங்குமே வந்து எழுத முடியாது, எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டும் பண்ண முடியாது, எந்த ஒரு அவார்டும் ஜெயிக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க வந்து திங்க் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. அதனால் எனக்கு திருப்பி வந்து மினி ஜின் வேணும், திருப்பி சிஇஓவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைபுக்கு வந்து ஒரு வார்னிங் மாரி. அது எப்போ 25 செப்டம்பருக்குள்ளே வந்து நீங்கள் திருப்பி வந்து மினி ஜீனை வந்து திருப்பி நீங்கள் எடுக்கணும், சிஇஓவே அவங்களே ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேர் வந்து சொல்கிறாங்க. அதை கைண்ட் ஆஃப் வந்து ஹைபை வந்து வார்ன் பண்ணுற மாரி தான். எப்படின்னா அந்தமாரி இன்னும் ஒரு 10 நாள் 12 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து சப்போஸ் மினி ஜீன் எடுக்கலைன்னா நாங்கள் வந்து உங்கள் குரூப்லேயே இருக்க மாட்டோம், நியூ ஜீன்ஸாகவே இருக்காது, நாங்கள் டிஸ்பேண்ட் ஆகிடுவோம், அந்தமாரி வார்னிங் கொடுக்குற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹானின்னு ஒருத்தவங்க இருந்தாங்கல்ல அந்த குரூப்பில், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தமாரி எனக்கு மினி ஜின் போனதுக்கப்புறம் யாருமே எந்த குரூப்புமே எங்களை மதிக்கலை. ஈவன் நாங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது எங்களோட ஜூனியர் லைக் எப்படி சொல்கிறது ட்ரைனிங் இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து எங்களுக்கு பவ் பண்ணல, அவங்க பாட்டு அவங்க எங்களை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்தமாரி அந்த ஹானி வந்து சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்து இதெல்லாம் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அப்படியே போகுது. லைவில் தானே போடுறாங்க, யூடியூப்பில் லைவில் தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த யூடியூப் சேனலே வந்து என்ஜேஇசட்னு சொல்லிட்டு நியூ ஜீன்ஸ்க்கு பதிலாக. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்போஸ் வந்து நியூ ஜீன்ஸை வந்து மினி ஜீனை வந்து திருப்பி எடுக்கலைன்னா நாங்கள் என்ஜேஇசட்னு சொல்லிட்டு நியூவாக நாங்களே ஆரம்பிச்சிட்டு நாங்களே தனியாக வந்து கான்செர்ட் எல்லாம் வைப்போம், அந்தமாரி இது பண்ணியிருந்தாங்க. இந்த சம்பவம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அந்த லைவே எண்ட் பண்ணிடுறாங்க. அந்த லைவில் ஃபுல்லாகவே வந்து நியூ ஜீன்ஸுக்கு நல்ல சப்போர்ட் இருந்துச்சு. ஏன்னா வந்து இப்போ சின்ன பசங்க இப்படிலாம் சொல்கிறாங்கன்னும் போது கன்ஃபார்ம் அவங்களோட ஃபேன்ஸ்லாம் அவங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹைபு கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க, ஏன்னா இவங்க தான் ஃபேஸ் ஆஃப் த குரூப். யார் அந்த குரூப்பில் இருக்காங்களோ அவங்க தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அந்த கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அதனால ஹைபுக்கு செம லாஸ் ஆகுது. ஏன்னா இப்படி வந்து எல்லோரும் டார்ச்சர் பண்ணுறாங்க, சின்ன பசங்கள்லாம் இப்படி பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மினி ஜீனை திருப்பி ரிட்டர்ன் கூப்பிட்டா தான் என்ன, அந்தமாரி சில சின்ன ஃபேன்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு தெரியாமல் பின்னாடி பேக்ரவுண்ட் என்ன நடக்குன்னு தெரியாமல் இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சில ஃபேன்ஸ் அந்த மினி ஜீன் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும்ல, அதை ஸ்டார்டிங்லேயே இந்தமாரி பிடிஎஸை பார்த்து இந்த மாதிரி வந்து நியூ ஜீன்ஸ் தான் வந்து இப்போ பிடிஎஸை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு பிடிஎஸ்க்கும் நியூ ஜீன்ஸ்க்கும் நடுவில் பெரிய வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணி விட்டாங்க. எப்படின்னா வந்து நியூ ஜீன்ஸை பார்த்து தான் பிடிஎஸ் வந்து காப்பி அடித்தாங்க, கான்செப்ட் எல்லாமே வந்து நியூ ஜீன்ஸை பார்த்து தான் பிடிஎஸ் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அது கூட வந்து பிடிஎஸ் ஃபேன்ஸ்லாம் சேர்ந்து அதாவது நம்ம ஆர்மிஸ்லாம் சேர்ந்து இந்தமாரி நியூ ஜீன்ஸ் வந்து அந்த 2013 எப்படி இருந்தாங்க, 2013 வந்து டேனியல்லாம் வந்து ஏதோ ரைம்ஸ்லாம் பாடிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் காட்டிட்டு இதை பார்த்து தான் வந்து பிடிஎஸ் காப்பி அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க.
அந்த மாதிரியே சைடில் போயிட்டு இருந்துச்சு. அப்படியே இந்த சைடு வந்து இந்த மாதிரி இவங்க லைவ் போட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்னதான் ஆனாலும் நியூ ஜீன்ஸ் ஃபேன்ஸு நியூ ஜீன்ஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி கான்ட்ரவர்சி போனோடனே இவங்க வந்து எல்லாம் வந்து நியூ ஜீன்ஸ் ஃபேன்லாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. யார் அது, யார் வந்து நியூ ஜீன்ஸை மதிக்காமல் இக்னோர் பண்ணிட்டு போனது அப்படின்னு சொல்லி தேடும் போது நிறைய பேர் வந்து எல்லைட்டு அந்த குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் தான் வந்து ஆல்ரெடி இந்த கான்ட்ரவர்சியில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அவங்க தான் வந்து பவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களா தான் இருக்கும். ஏன்னா அவங்களாம் ஒரே கம்பெனிக்குள்ளே தான் இருக்காங்க, கன்ஃபார்ம் அவங்கள தான் இருக்கும்னு சொல்லிட்டு திருப்பி அந்த டீமை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடியே வந்து நியூ ஜீன்ஸை பார்த்து காப்பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நியூ ஜீன்ஸ் ஃபேன்ஸ் கிட்டேருந்து நிறையா வந்து பேக் கமெண்ட்ஸ்லாம் போச்சு. இப்போ இவங்க வந்து இக்னோர் பண்ணிட்டாங்க, பவ் பண்ணல, மதிக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஹீட் கமெண்ட்ஸ் அங்கே போக ஆரம்பிச்சிச்சு. உடனே திருப்பி வந்து சோர்ஸ் மியூசிக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சோர்ஸ் மியூசிக் கிடையாது, லைக் பிலிஃப்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா கேஸ் போட்டுட்டாங்க. கேஸ் போட்டோடனே திருப்பி கோர்ட்டுக்கு போகுது. இந்த வாட்டி ஹைபும் வந்து நியூ ஜீன்ஸ்க்கு எதிராக வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்ல வந்துட்டேன், அந்த லைவ்லேயே வந்து குரூப்பாக சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு நியூவாக வந்து ஒரு சிஇஓ வந்திருக்காங்களே, அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பாங்க. அந்த சிஇஓ வந்து எங்களை ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்றாங்க, மினி ஜின் மாதிரி ட்ரீட் பண்ண மாட்றாங்க. அந்த அந்த நியூவாக வந்த சிஇஓ தான் வந்து இந்த மாதிரி இந்த எலைட் குரூப்லாம் வந்து நம்ம மதிக்காதீங்க, அவங்க அதாவது நியூ ஜீன்ஸ்லாம் மதிக்காதீங்க, இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவ்லேயே சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கப்புறம் அந்த சிஇஓக்குமே வந்து நிறைய பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு நியூ ஜீன்ஸ் ஃபேன்ஸ் கிட்டேருந்து. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கெலாம் போயிருப்பாங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து ஹைப்லேருந்து அந்த சிஇஓ நியூ சிஇஓ வந்தாங்க. வந்தோடனே வந்து இந்த நியூ ஜீன்ஸு அந்த மெம்பர்ஸ்லாம் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து இந்தமாரி யார் வந்து இக்னோர் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் வந்து கேஸ் போச்சு. அது ரொம்ப டெப்த்தாக போச்சு அந்த கேஸு. போகும்போது லாஸ்ட்டாக என்னன்னு தெரில, ஹைப் வந்து ப்ரூஃப் எடுத்துட்டாங்க. இந்தமாரி வந்து யாரும் இவங்களை இக்னோர்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஃப் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அந்த வீடியோ வந்து போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவில் பார்த்தா வந்து யாரும் இக்னோர்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் எல்லாருமே பவ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹானியா அந்த பொண்ணு தான் வந்து 2 வாட்டி பவ் பண்ணியிருக்கு. ஆனால் வந்து எல்லாருமே வந்து பவ் பண்ணி தான் போயிருப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்து என்ன நினச்சுன்னு தெரில, இந்தமாரி யாரும் எனக்கு பவ் பண்ணல அந்தமாரி சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இது லைவில் சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து மினி ஜீன் கிட்ட போய் சொல்லியிருக்கு. இந்தமாரி ட்ரெயினர்ஸ்லாம் எனக்கு என்னமோ பவ் பண்ணலை அப்படின்னோடனே அந்த மினி ஜீனும் அப்படி அவனை பவ் பண்ணலையா, இதுக்கு நீ வந்து ஆக்ஷன் எடு, நீ சொல்லு ஃபேன்ஸ் கிட்ட இந்தமாரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட இந்த ஹேனி போனால் எனக்கு தெரில, எனக்கு சரியாலாம் தெரில, எனக்கு அவங்க பவ் பண்ணாத மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட் ஷுர் அந்தமாரி இதில் தான் டோனில் தான் சொல்லியிருக்கு. பட் மினி ஜின் வந்து அவங்க பவ் பண்ண மாதிரி தெரிலனா அவங்க கன்ஃபார்ம் பவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, எனக்கு இது நீ சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த லைவ்லேயும் இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இல்லைன்னா சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிஇஓ புது சிஇஓவுமே வந்து இந்த கேஸ் பற்றிலாம் பேசும்போது அழுதுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்க வேலையை தான் பார்த்தாங்க. ஆனால் நியூ ஜீன்ஸ் டீமே வந்து இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்ததுனால இவங்க என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கும் போதே அழுதுருப்பாங்க. அண்ட் மோரோவர் வந்து அந்த கேஸே வந்து ஹைப் தான் வின்னே பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து நியூ ஜீன்ஸ் சைடு அவங்கக்கிட்ட ஒரே விடட்ஸும் கிடையாது. இருந்த எல்லாமே வந்து ஃபேன்ஸோட சப்போர்ட் தான். அந்த ஃபேன்ஸுமே வந்து பிளாங்காக தான் இருந்தாங்க. இந்தமாரி வந்து இவங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும், ஏன் இவங்க எமோஷனலாக சொல்லியிருக்காங்க லைவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இருந்தாங்க. ஹைப் வந்து ஒரு எவிடன்ஸோட வீடியோ எவிடன்ஸோட போட்டோன்னே வந்து இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸுமே வந்து ஃபுல்லாக வந்து ஹைப் சைடு போயிடுச்சு. அதாவது வின்னிங் சைடு வந்து ஹைப்க்கு போயிடுச்சு. இந்த கேஸுமே வந்து லைவ் டெலிகாஸ்ட் கைண்ட் ஆஃப் லைவ் டெலிகாஸ்ட் தான் பண்ணாங்க ரிப்போர்ட்டர்ஸ்லாம். அது பண்ணும்போது ஓகே, எல்லா தப்புமே வந்து நியூ ஜீன்ஸ் சைடு தான். நியூ ஜீன்ஸ் வந்து மினி ஜீனால் மேனிப்புலேட் பண்ணி இந்தமாரி மினி ஜீனுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு பேரில் அவங்க பேரை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நியூஸ் நல்லா ட்ரெண்டாக போயிட்டு இருந்துச்சு. போனது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க வெளியில் வராங்க, கோர்ட்டை விட்டு வெளில வரும்போதே வந்து இவங்க பண்ணதே வந்து ஆக்சுவலாக வந்து தப்பு. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு எவிடன்ஸோட வந்து சொல்லியிருக்கணும். இந்தமாரி என்னை வந்து போகும்போது இக்னோர் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு எவிடன்ஸோட சொல்லியிருக்கணும். அதுவே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் கேஸில் தோற்றதுக்கப்புறமும் சிரிச்சிட்டு வராங்க. ஆல்ரெடி அந்த எலைட் குரூப் வந்து இவங்களால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோர்ட் வரைக்கும் அழைச்சிட்டு வந்துட்டு இவங்க வந்து அசால்ட்டாக ஒரு சீரியஸ்னஸே இல்லாமல் சிரிச்சிட்டு இருந்தோன்னே அவ்வளோதான், ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அதை எடுத்து ஃபோட்டோ போட்டு ஒரு சீரியஸ்னஸே இல்லை இவங்களுக்கு, இந்தமாரி சிஇஓவால் வச்சு இந்தமாரி மொத்த ஹைபே வந்து இந்தமாரி கோர்ட்டில் நிற்க வச்சுட்டு மற்ற குரூப் நேமையும் ஸ்பாயில் பண்ணி விட்டு ஹெய்ட் கமெண்ட்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, ஆனால் லாஸ்ட்டு கோர்ட்டில் வந்து வரும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி சிரிச்சிட்டு வராங்க, அவங்களோட சைல்டிஷ்னஸை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து வச்சு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. இதனால வந்து நியூ ஜீன்ஸ் ஃபேன்ஸுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மினி ஜீனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது சில பேர்லாம் வந்து ஹேட்டர்ஸ் ஆகிட்டாங்க. இந்தமாரி வந்து தேவையில்லாமல் இன்னொரு குரூப்லாம் எடுக்கும் போது இன்னொரு குரூப் நேமே எடுத்துகிட்டு வந்து ஸ்பாயில் பண்ணும்போது முக்கால்வாசி ஃபேன்ஸ் வந்து நியூ ஜீன்ஸ்க்கு ஆப்போசிட்டாக மாறிட்டாங்க. மாறினது மட்டும் இல்லாமல் சில ஃபேன்ஸ் இருந்தாங்க. சில ஃபேன்ஸ் வந்து அவங்க வந்து ஏதோ தெரியாமல் பண்ணுறாங்க, எல்லாமே மினி ஜீனால் வந்து மேனிப்புலேட் ஆனதுனால இப்படி பண்ணிட்டுருக்காங்க அப்படிலாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சில ஃபேன்ஸ்லாம் வந்து ஐயோ இனிமேலுக்கு நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், உங்களால் மற்ற குரூப் மென்டல் ஹெல்த் ஸ்பாயில் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஜீன்ஸ் இந்த ஃபேனம் விட்டே அழகிட்டாங்க. இந்த கேஸ் வரதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து இந்த லைவ் ஸ்ட்ரீம் அது வரதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து நியூ ஜீன்ஸ் வந்து கண்டினியூஸாக வந்து எம்வி ரிலீஸ் ஆச்சு, கண்டினியூஸாக அவார்ட் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, கண்டினியூஸாக எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாங்களோ அப்பயே வந்து அதுக்கப்புறமே வந்து
அவங்களுக்கு எந்த கம்பாவும் இல்லை, எதுவும் இல்லை. லாஸ்ட்டாக அவங்க ரிலீஸ் பண்ண சாங்கே வந்து சூப்பர் நேச்சுரல்னு சொல்லிட்டு ஜூன் 21 அன்றைக்கி ரிலீஸ் ஆனது. அதுலேயுமே வந்து அப்பயுமே வந்து கோர்ட்டு கேஸுன்னு சொல்லிட்டு மினி ஜெயின் அதுக்கப்புறம் ஹைப்லாம் போய் தான் இருந்தாங்க அந்த டைம்லையுமே. ஆனால் அந்த ப்ரொடியூசர் நேமில் வந்து இவங்க நேம் போட்டிருந்தாங்க மினி ஜென்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு சாங்குமே வந்து நியூ ஜீன்ஸ்க்கு ரிலீஸ் ஆகலை. ஏன்னா நியூ ஜீன்ஸ் வந்து நாங்கள் நியூ ஜீன்ஸாகவே இருக்க மாட்டோம், நாங்கள் ஹைப் லேபிளில் கண்ட்ரோல் ஆகி இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ஜே இஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பித்தாங்களே, அதில் போனதுக்கப்புறம் வந்து அவங்களால எந்த சாங்குமே ரிலீஸ் பண்ண முடியல. ஆனால் வந்து சில ஃபேன்ஸ்லாம் சொன்னாங்க, இப்போ நியூ ஜீன்ஸ் வந்து ஹைபினால தான் இல்லை, நியூ ஜீன்ஸ் வந்து தனியாக இருந்தாலுமே அவங்களால பாட முடியும், இது பண்ண முடியும், ஆட முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய இது போட்டிருந்தாங்க. அந்த மாரியே வந்து அவங்க தனியாக தான் என்ஜேஎஸ்ன்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து இருந்தாங்க. பட் இந்த கேஸ் இன்னொரு வாட்டி கேஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து ஹைப் வந்து சொல்லிட்டாங்க, இந்தமாரி இன்னும் அவங்களோட கான்ட்ராக்ட் பீரியட் முடியல. ஸோ இவங்க கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 2029 தான் முடியுது. ஸோ 2029 வரைக்கும் வந்து இவங்க எந்த ஒரு ஷோலையும் பாடக்கூடாது, ஆடக்கூடாது, எங்களோட சம்மந்தம் இல்லாமல் எந்த ஒரு ஈவெண்ட்லேயும் மேகசினு பிராண்டு எதுக்குமே அவங்க ஃபேஸை வந்து ஷோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னோடனே வந்து கோர்ட்டுமே அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. ஏன்னா இவங்க ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போடும்போதே அந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க, எங்கள் கம்பெனிக்கு தான் நீங்கள் வந்து ஃபேஸாக இருக்க போகிறீங்க, எங்கள் கம்பெனி கீழே தான் வேலை செய்ய போகிறீங்க, நாங்கள் என்னென்ன பிராண்டுக்கெல்லாம் அக்செப்ட் பண்ணுறோமோ அந்த பிராண்டுக்கு தான் நீங்கள் வந்து மாடலாக இருக்கணும், அம்பாசிடராக இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி தான் வந்து உங்கள் கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கான்ட்ராக்ட் அவங்க டெர்மினேட்டும் பண்ணல. அட் த சேம் டைம் டெர்மினேட் பண்ணால் வந்து பல கோடி கொடுக்குற மாதிரி இருக்கும், அதுவும் உங்களால் கொடுக்க முடியாது. அதனால் வந்து கோர்ட் என்ன பண்ணிச்சுன்னா, நீங்கள் வந்து அந்த பீரியட் 2029 வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு ஷோ எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் இருக்கக்கூடாது, இண்டிவிஜுவலாக நீங்கள் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது, வித்தவுட் ஹைப் கன்சென்ட் நீங்கள் எதுலேயுமே இருக்கக்கூடாதுன்னொன்னே அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒருத்தர் ஒரு பிளேஸில் தனித்தனியாக போய் அவங்க லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நாளைக்கு. அப்புறம் திருப்பி வந்து நியூ ஜீன்ஸோட பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் வந்து நீங்கள் ஒழுங்கு முறையாக திருப்பி வந்து பேண்டுக்கு வாங்க, ஏன்னா வந்து இவங்களுக்கு இப்போ எதுவுமே ஏர்ன் பண்ண முடியல. ஏன்னா முன்னாடி கான்செர்ட் பண்ணாங்க, பிராண்ட் பண்ணாங்க, அதனால் உங்களுக்கு கண்டினியூஸாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எதுவுமே இல்லைன்னும் போது இவங்களை எதுவும் ஷூட்டிங்கும் போகக்கூடாதுன்ட்டாங்க, எதுக்குமே போகக்கூடாதுன்ட்டாங்க. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு மணி வந்து முன்னாடி வந்த அளவுக்கு வர வாய்ப்பு கிடையாது. அதனால் பேரண்ட்ஸ்லாம் வந்து நீ நியூ ஜீன்ஸில் இருக்கும்போது நல்லா தானே இருந்தீங்க, எதுக்கு விட்டு வந்தீங்க, திருப்பி நியூ ஜீன்ஸில் சேருங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்லாம் சொல்ல போய் அதுக்கப்புறம் திருப்பியுமே வந்து ரீசெண்டாக ஒரு 1 மந்த் ஒரு 2 மந்த் பேக் வந்து திருப்பியுமே வந்து நியூ ஜீன்ஸில் ஜாயிண்ட் அடிச்சிருப்பாங்க இப்போ தான். ஸோ அதுக்கு இடைப்பட்ட ஒரு 1 இயர் கேப்பில் அவங்களுக்கு எந்த ஒரு கம்பேக்கும் வரல, எதுவுமே வரல. அது மட்டும் இல்லாமல் இந்த எப்படி பிடிஎஸ்க்குலாம் ரன் பிடிஎஸ் அந்தமாரி சொல்லிட்டு 70க்கு கோ அந்தமாரிலாம் வந்து நிறையா ஃபன் எபிசோட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்தமாரி எபிசோடெலாம் வந்து நியூ ஜீன்ஸுக்கு எடுத்திருப்பாங்க. அந்த எபிசோடை தான் இவங்க வந்து ஹைப் கம்பெனி வந்து வீக்லி ஒன்ஸ் ஆல்ரெடி எடுத்ததே போட்டுட்ருந்தாங்க. இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் வந்து திருப்பி அகைன் ஷூட் போகுதுன்னு நினைக்கிறேன், ஷூட் போய் அதை எடுத்து போட்டுட்ருக்காங்க. இன்னும் எம்வி என்ன கதைன்னு தெரில, அது எப்போ வேணால் ரிலீஸ் ஆகலாம். அது எப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்ல முடியாது, ரிலீஸ் ஆகலாம் ஆகாட்டியும் போகலாம். ஏன்னா இவங்க வந்து நியூ ஜீன்ஸே எதிர்த்து ஹைப்பை எதிர்த்து ஜீன்ஸே வேணாம், எனக்கு என்ஜே செட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு அந்தமாரிலாம் தகராறாக இருக்கல, ஹைப்பையே எதிர்த்தாங்க. ஸோ வரது கஷ்டம்தான். பட் மேபி திருப்பி வந்து அவங்க இல்லை நாங்கள் வந்து எம்பியை கொடுக்கணும், நாங்கள் வந்து திருப்பி வந்து பழையபடி கம்பேக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயரில் இருந்தாங்கன்னா மேபி வந்து திருப்பி எம்பி வரலாம். ஆனால் வந்து இந்தமாரி இன்சிடென்ட் நடக்கும் போதே, அதாவது லைவ் முடிஞ்சப்பே வந்து சிஇஓ சொல்லியிருப்பாங்க, ஹைப் சிஇஓ இந்தமாரி யாரெல்லாம் வந்து நாங்கள் சொல்கிற ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து எப்பயுமே வந்து கடைசியில் ஜெயிப்பாங்க, நாங்கள் சொல்கிற ரூல்ஸ்க்கு யாரெல்லாம் எதிர்மாறாக போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் சிஇஓ இந்த லைவ் முடிஞ்சு ஒரு கொஞ்ச நாள்லேயே வந்து போட்டிருப்பாரு. ஈவன் இந்த மாதிரி தான் வந்து 50-50ன்னு ஒரு குரூப் வந்துச்சு. அந்த குரூப்னாலே நிறைய இஷ்யூஸ் வந்து ஹைபுக்கு அவங்களுக்கும் இஷ்யூஸ் வந்ததுனால அவங்களே வந்து ஹையர் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் லைக் அந்த குரூப் இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். குரூப் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் தரமாட்டாங்க, எந்த ஒரு கம்பேக்கையும் விட மாட்டாங்க. அவங்களே புதுசாக சாங்கெல்லாம் எழுதிட்டு போய் இது கொடுக்கலாமா, இந்த சாங் ஓகேவா, இந்த சாங் ஓகேவான்னு கேட்கும்போது எல்லா சாங்குமே ரிஜெக்ட் பண்ணுவாங்க, கம்பேக்கே கொடுக்க விட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். சில அவங்களே வந்து இன்கம் வராதில்ல, ஏன்னா கான்செர்ட் இல்லை எதுவுமே இல்லைன்னு போது அவங்களுக்கு இன்கம்மே கம்மியாக தான் வரும். அப்படி இருக்கும்போது சரி இந்தமாரி குரூப்பாக இருந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நாங்கள் டிஸ்பேண்ட் ஆகிடும்னு முடிவு எடுத்துருவாங்க. மேக்ஸிமம் இது வந்து கொரியன் கல்ச்சராக என்னென்னு தெரியல, ஏன்னா வந்து லைக் பேண்டு ஐடல் கம்பெனி அந்த இது மட்டும் இல்லை, நார்மலாக வந்து நான் கம்பெனியில் எம்ப்ளாயாக இருந்தால் கூட நம்மளுக்கு எந்த வேலையுமே தரமாட்டாங்க. நம்மளை சப்போஸ் ஃபயர் பண்ணணுன்னா டேரெக்டாக ஃபயர் பண்ண மாட்டாங்க, நம்மளுக்கு எந்த வேலையுமே தரமாட்டாங்க. நம்மளே என்னடா வேலை பார்க்காமலே இருக்கோம்னு சொல்லிட்டு நம்மளா எழுத்து போட்டு பண்ணாலும் அந்த இதையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம வேலை பார்க்காமலே இருக்கோன்னு
அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரிய வந்துச்சுன்னா வந்து இதுக்கு மேலே இங்கே வேலை பார்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஒன்று நம்மளே வந்து குவிட் பண்ணிட்டு போயிடுவோம். இல்லையா, உங்களுக்கு இங்கே எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கொஞ்ச நாள் ஒரு 2 or 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்களே வந்து ஃபயர் பண்ணி விட்ருவாங்க. மேக்ஸிமம் அவங்க ஃபயர் பண்ண மாட்டாங்க, நம்மளே வந்து குவிட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் அவங்க மினி ஜின் வந்து ரிசைன் பண்ணும்போது வந்து அவங்க எந்த வேலையும் வேணாம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் சில இதில் வந்து எப்படி வருதுன்னா, சில ரிப்போர்ட்ஸில் வந்து எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி அவங்க மேனேஜராக மட்டும் இருக்கேன்னு இருக்காங்க, அதாவது நியூ ஜீன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவங்க எந்த விதத்துலையுமே கண்டினியூ பண்ணல மேனேஜராக. ஈவன் அவங்க வந்து அந்த ரிசைன் ஆனால் ஆகஸ்ட்டில் வந்து அவங்க ரிசைன் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் மேனேஜர் இருந்தாலும் தெரியாது. ஏன்னா செப்டம்பர்லேயே இவங்க இந்த மாதிரி லைவை போட்டு அவங்க லைஃபே வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டாங்களா, ஆனால் நம்மளுக்கு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை அதை பற்றி. இப்போ அகெயின் வந்து நியூ ஜீன்ஸ் வந்துட்டாங்க. பட் கம்பேக் வருமா அதெல்லாம் வந்து அப்கமிங்கில் தான் தெரியும். ஆனால் வந்து இவங்க எதிர்த்து வந்து, அதாவது இவங்க என்னை பார்த்து காப்பி அடிச்சிட்டாங்க, இந்த குரூப் வந்து எங்களை பார்த்து காப்பி அடிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லைட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்களே, அந்த குரூப்லாம் இப்போ கண்டினியூஸாக அந்த சாங் போட்டு தான் இருக்குது. ஏன்னா அவங்க சைடு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. இப்போ இவங்க வராததுனால இப்போ அந்த எலைட்டுன்ற குரூப் வந்து அவங்களோட நேம் வந்து ஓரளவுக்கு ஹை லெவலில் போயிருக்கு. பட் சில பேருக்கு இப்பயுமே நிறைய பேருக்கு வந்து நியூ ஜென்ஸ் தெரியும். ஏன்னா அந்த கான்ட்ரவர்சினாலே நிறைய பேருக்கு தெரியும். சில பேருக்கு வந்து அந்த கான்ட்ரவர்சினாலே நியூ ஜென்ஸா இவங்க என்ன கோட்டு கோட்டாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நியூ ஜென்ஸ் பற்றி தெரிஞ்சுட்டு அவங்க சாங்லாம் கேட்டிருப்பாங்க. பட் இப்போ என்னன்னு தெரியல, மேபி அவங்க பேரண்ட்ஸோட அட்வைஸ் படி நடக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு இஷ்யூஸும் அவ்வளோவா வரல. பட் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நடக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு மினி ஜின் பற்றி எந்த ஒரு இதுவுமே வரல. மேபி அவங்க பேரண்ட்ஸுக்குமே ஃபீலாக இருக்கலாம், எதுக்கு தேவையே இல்லாமல் வந்து மினி ஜின்னை ஃபாலோ பண்ணிட்டு இவங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்து நீங்கள் திருப்பி குரூப்பாக இருங்க, திருப்பி வந்து நீங்கள் கம்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து 2 பர்சன் தான் வந்து திருப்பி நாங்கள் நியூ ஜீன்ஸ்க்கு ஜாயின் ஆகிறேன்னு சொல்லிட்டு ஜாயினாங்க. அதுக்கப்புறம் தான் டேனியல் அவங்களாம் அகெயின் வந்து நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்தாங்க. மொத்தமாக இப்போ 5 பேருமே ரிட்டர்ன் வந்துட்டாங்க நியூ ஜீன்ஸுக்கு. ஸோ மேபி வந்து இன்னும் ஒரு 2 or 3 months கம்பேக் வரலாம். வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அவங்களோட சாங்ஸ்லாம் வந்து நல்லா கிறிஸ்மேட்டிக்காக நல்லா புதுசாக இருக்கும். பட் முன்னாடி போட்ட அளவுக்கு ஹைப் வந்து இவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா முன்னாடி வந்து மற்ற கேர்ள் குரூப்பை கம்பேர் பண்ணும்போது நியூ ஜீன்ஸ்க்கு எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக தான் பண்ணுவாங்க. அதிகமான காசு தான் போட்டு அவங்களுக்கு எல்லாமே வந்து குவாலிட்டியாக பண்ணுவாங்க மற்ற குரூப்பை கம்பேர் பண்ணும்போது. ஸோ முன்னாடி இப்போ தகராறு இழுத்து வச்சு பார்க்கும்போது முன்னாடி இருந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குமான்னு தெரில. பட் கன்ஃபார்ம் கம்பேக் வரும். ஏன்னா அகெயின் குரூப்பாக சேர்ந்துருக்காங்கன்னும் போது எல்லா ஃபேன்ஸுமே எதிர்பார்க்குறாங்கன்னும் போது கம்பேக் வரலாம். இப்போ நிறையா இதில் வந்து கேர்ள் குரூப்பே அதனால் அவாய்ட் பண்ணுறாங்க. இந்தமாரி ஏதாவது கேஸு கான்ட்ரவர்சியில் போய் நிறுத்திடுவாங்கன்றாங்க அப்படின்றதுனாலயா என்னன்னு தெரில. ஈவன் பிகிட்லலாம் பார்த்தீங்கன்னா கேர்ள் குரூப்பே இப்போதைக்கு எந்த ஒரு கேர்ள் குரூப்புமே இருக்காது. லாஸ்ட்டாக வந்து 2012 வந்து கிளாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருந்திருக்கும். அந்த குரூப்பில் ஒருத்தவங்க வந்து நம்ம ஸ்குவிட் கேம் வில்லன் இருக்காப்ல, அவரை வந்து பிளாக்மெயில் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு கான்ட்ரவர்சியில் மாற்றி அவங்கள வந்து நாளே வந்து ஒரு 2 years கிட்ட சஸ்பெண்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த 2 years கழிச்சு வந்து அந்த பேண்டே டிஸ்பேண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பிக்கிட்டு அந்த கேர்ள்ஸ் குரூப் சைடே வந்து தலை வச்சு கூட கொடுக்கல, ஆடிஷன் எதுவுமே வச்சது கிடையாது பிக்கிட்டு. இந்தமாரி கேர்ள் குரூப் சகவாசமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல்லாக பசங்க சைடு போயிட்டாங்க. இப்போ மேக்ஸிமம் பாய் பேண்ட் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஸ்ட்ரகிளுமே வந்தது கிடையாது. அண்ட் மோரோவர் வந்து எந்த ஒரு கேர்ள் குரூப் வந்தாலுமே சரி பிளாக் பிங்கோட கம்பேர் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு பிளாக் பிங்க் இவங்க தான், நெக்ஸ்ட்டு பிளாக் பிங்க். ஏன் நியூ ஜீன்ஸ் வந்தப்பயும் வந்து நெக்ஸ்ட்டு பிளாக் பிங்க் இவங்க தான் சொல்லிட்டு ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இட்ஸியா அதெல்லாம் வந்து 2021 2022 டைமில் செம்ம ஹைப்பில் இருந்துச்சு. இந்த வானபி அந்த சாங்லாம் வந்து செம்ம ஹைப்பில் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் எல்லாருமே வந்து என்ன கமெண்ட்னா நெக்ஸ்ட்டு பிளாக் பிங்க் இவங்க தான், நெக்ஸ்ட்டு பிளாக் பிங்க் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹைப்லாம் க்ரியேட் பண்ணி விட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு அவ்வளோவா வந்து எந்த ஒரு சாங்க்கும் வியூஸும் போகிறதில்ல. என்னாச்சுன்னு தெரியல. அந்த குரூப்பும் வந்து நிறைய சாங் ரிலீஸ் பண்ணி தான் இருக்காங்க. இருந்துமே வந்து கண்டினியூஸாக வந்து எப்படி சொல்கிறது, முன்னாடி இருந்த அளவுக்கு ஹைப் இல்லை. அதில் மட்டும் இல்லாமல் அதுலேயும் வந்து நிறையா வந்து மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்னால மெம்பர்ஸ் நிறையா பேர் சஃபர் ஆகிட்ருக்காங்க அதுலேயுமே. அப்புறம் பேபி மாஸ்டர்னு சொல்லிட்டு அந்த குரூப்புமே வந்து நெக்ஸ்ட்டே பிளாக் பிங்க்னாங்க. அந்த குரூப்புமே வந்து அந்த அளவுக்கு ஹைப் எதுவும் க்ரியேட் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட்டு பிளாக் பிங்க் நெக்ஸ்ட்டு பிளாக் பிங்க் சொல்லிட்டு இருக்க எல்லா கேர்ள் குரூப்பையும் முடிச்சு விட்ருவாங்க போல். சரி பார்ப்போம். அடுத்து வந்து நம்ம நியூ ஜீன்ஸ் அப்கமிங் கம்பேக் ஏதாவது வருதான்னு வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இப்போ வரைக்குமே வந்து சில விஷயம்லாம் வந்து இன்ன வரைக்குமே வந்து கோர்ட் கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு தான் இருக்காங்க. அது என்னன்னு தெரில. அது அவ்வளோ டீட்டெயிலெலாம் போல. ஏன்னா டெய்லியுமே வந்து நியூ ஜீன்ஸை பற்றி ஏதாவது நியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. இப்போதைக்கு என்ன ஒரு நிம்மதினா வந்து திருப்பி நியூ ஜீன்ஸ் வந்து பழையபடி நியூ ஜீன்ஸாக வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த என்ஜேஎஸட்டையும் அந்த இதுவுமே வந்து அக்கௌண்ட்டுமே டெலீட் பண்ணி விட்டாங்க. ஸோ வந்து நம்மளுக்கு ஒரு கம்பேக் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதோட வந்து ஹாப்பியாக வந்து தூங்கிட வேண்டியதான். சரிடா, நான் வந்து வேறு ஏதாவது வந்து நான் அப்டேட் வந்துச்சுன்னா பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் நியூ ஜீன்ஸ் ஏதாவது அப்கமிங் சாங் வந்தாலும் சொல்கிறேன். பாய் பாய்.